முதல்ல எது எல்லாம் அல்லாஹ்வுடைய சான்று அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இஸ்லாமிய உம்மத்துங்கிற அந்த பார்வை இல்லாமல் பொதுவாக பார்ப்போம். ஒரு மரம் இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய சான்று. சூரியன் இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய சான்று. பூமி இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய சான்று. இருள் வெளிச்சம், இது அல்லாஹ்வுடைய சான்று. ஏன்? ஒருவனுடைய நிர்வாகத்துக்கு கீழே அனைத்தும் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே சரியாக நடக்கும், ஒன்று போல் நடக்கும். இவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக விவசாயிகள்கிட்ட கேளு பாரு, இந்த மாதத்தில் விதைப்பான், கரெக்டாக விதைப்பான். என்ன கணக்கில் விதைப்பான்? இந்த மாதத்தில் இதை விதைச்சா தான் அடுத்த மாதத்தில் இது வரும். இது நான்கு இந்த பருவங்கள் மாறிடுச்சின்னு வச்சுக்கோ, விவசாயினால் கணிக்க முடியாது. மழை காலம் முன்னாடியும் வெயில் காலம் பின்னாடியோ மாறிடுச்சின்னு, சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, இவன் விதைச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பான், கருகிட்டு போயிடும். அப்போ டோட்டலாக சிஸ்டம் மாறிடும். அவன் அடித்து சொல்லுவான், அடுத்தது மழை தான் வரும், அடுத்தது காற்று தான் வரும், அடுத்தது வெயில் தான் வரும், அடுத்தது குளிர் தான் வரும், அடித்து சொல்லுவான். எப்படி சொல்கிறான்? ஏன்னா இது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போனா சிஸ்டம் இருக்குதுன்னா அப்போ சிஸ்டம் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறான்னு தானே அர்த்தம், ப்ரோக்ராமர் இருக்கான். சிஸ்டம் ஒரு கட்டுக்கோப்பில் நடக்கிறது அப்படின்னாலே இப்போ கட்டுப்படுத்தக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான்னு தானே அர்த்தம். என்னங்க கணக்கு இது? ஒரு டயரை உருட்டி விட்டிங்கன்னா அந்த டயர் எங்கே வேணாலும் போய் நிற்கும், முத்தி மோதி போய் நிற்கும், போகிற வழியிலே கவுந்துரும். ஆனால் அதே டயரு ஒரு வண்டியில் மாட்டி அது மேலே ஒருத்தன் எக்ஸ்லேட்டரு கீரு கிளச்செல்லாம் வச்சுட்டு உக்காந்துட்டு போனால் இந்த டயரு இந்த வீலு எவ்வளோ அக்யூரேட்டாக போகுது. நம்ம ஓட்டுற ரேலியில் இப்போ நம்ம டிஎஸ்டி ஓட்டுறோம், என்ன அக்யூரசி நம்ம அதில் கொண்டு வரோம். அந்த வீலை அதே டயருக்கு நம்ம எவ்வளோ அக்யூரசி கொடுக்குறோம்? 1 செகண்டு, அரை மைக்ரோ செகண்டு. இப்போ இன்றைக்கி மில்லி செகண்டெல்லாம் டிசைட் பண்ணுது. இன்றைக்கி அந்த மில்லி செகண்ட் தான் கேமை டிசைட் பண்ணுது. பல 100 கிலோமீட்டர் போகிறோம், டிஃப்ரெண்ட் எவ்வளோ கொண்டு வருது. நீங்கள் எந்த அளவுக்கு திறமையான டிரைவர் நேவிகேட்டர் காம்பினேஷன் அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல்டாக அந்த வீல் அந்த லைனை கிராஸ் பண்ணும். டிசிங்கிறது லைன் தானே, அதுவும் டயர் தானே. அந்த டயரை சேர்றது தான் பரிசு. புரியுதா? நிறைய பேருக்கு புரியாது. இது ஒரு கேமுடைய ஃபார்மெட்டுங்கிறதுனால சொல்கிறேன், சரியா? இப்போ புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, அதில் ஒரு டயர் இருக்குது, ஒரு டயர் இருக்குது சும்மா உருண்டு ஓடுது, அந்த வெறும் டயர் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னவோ அதுதான் இந்த பூமிக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. மரத்தை பார்க்குறோம், ஒரு மாங்காய் மரம், ஒரு மரத்தில் 1000 பழம் வருது. அந்த 1000 பழத்தில் 1000 கொட்டை இருக்குது. அந்த 1000 கொட்டைகள் மறுபடியும் விதைக்கப்படுது. அது போய் ஒவ்வொன்றும் 1000ங்கும்போது அது 1 கோடி மரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி மரத்துடைய ப்ரோக்ராமிங்கும் அந்த முதல் ஒரு மாங்காய் கொட்டையில் அதில் இன்க்ளூடடாக இருக்குது. அந்த விதை அந்த ஃபஸ்ட்டு மரத்தையே நீங்கள் எரிச்சிட்டிங்க, அந்த கொட்டையை நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா அத்தனை 1000 மரம் வராது. அத்தனை 1000 மரமும் வருதுன்னா அது அந்த ஒரு கொட்டையிலிருந்து தான் அத்தனை மரமும் பிரியுது. அப்போது ஒரு மாங்காய் கொட்டையில் எத்தனை கோடி மரத்துடைய வேறு ப்ரோக்ராமிங் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதணுன்னா எவ்வளோ பெரிய டேலண்ட் வேணும். இப்போ இதெல்லாம் அத்தாட்சி இல்லையா? எல்லாம் பூமியை அத்தாச்சிங்கிறான். வறண்ட பூமியை, வறண்டு போன பூமியை பாருங்கள். ஒரு மழை 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு புல்லு நிற்கும். மழைக்கு பச்சை பசேல்னு ஆயிடும். நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் இந்த ஷேட்டில் இருக்கும், கோதுமையுடைய ஷேட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக மாறிடும். இது ஆயாத்துகள்.